My dear students, this is class 11 maths, exercise 10.4 question number 2 பார்க்க போகிறோம். Okay? So question number 2ல y equal to x power log x plus log x power x ன்னு ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் இதை வந்து y equal to f1 and f2 அப்படின்னு ரெண்டு ஃபங்க்ஷனாக பிரிச்சுக்க போகிறேன். ஓகேவா? தென் f1 என்னன்னா x பவர் log x, கரெக்டா? இப்போது இது தனியாக நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம லாகரிதம் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா பவரில் சம்திங் வந்தாலே நம்ம லாகரிதம் யூஸ் பண்ண தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேவா? அப்போ ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கும்போது லாக் f1 ஈக்குவல் டு லாக் எக்ஸ் பவர் லாக் எக்ஸு. ஓகே, ஸோ லாகரிதமில் பவராக இருக்கிறது முன்னாடி ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். இங்கே லாக் f1 இருக்கு இல்லையா? அப்போ இந்த பக்கம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது லாகுக்காக 1/f1 இன்ட்டு அகெயின் f1 வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு, அதனால் அதையும் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? அப்போது df1/dx. ஓகேவா? தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா log x வந்து முன்னாடி வந்துடும் இல்லையா? அதாவது log x log x. ஓகேவா? ஸோ இந்த log x வந்து ஃப்ரண்ட்டுக்கு போயிடும். அப்போ இது வந்து uv ரூல் யூஸ் பண்ண வேண்டி வரும். அப்போ uv ரூல் ஒன்றும் இல்லை, uvக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ், இதான் ரூல். ஓகே, ஸோ அந்த ரூல் நான் இங்கே யூஸ் பண்ணும்போது ஒரு log x சைலண்ட்டு, இன்னொரு log xக்கு 1/x வந்துடும். அதே போல் தான் இன்னொரு முறை v சைலண்ட் log x, uவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. ஓகேவா? ஸோ 1/f1 இன்ட்டு df1/dx ஈக்குவல் டு log x/x. ரெண்டு முறை பாருங்கள், log x இன்ட்டு 1 log x தானே, மேலே log x கீழே x, அப்போ log x/x டுவைஸ் ரெண்டு முறை வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கிடைச்ச ஆன்சர். இப்போது இந்த 1/f1 இருக்கு இல்லையா, அது நம்ம அந்தாட்ட எடுத்துகிட்டு போனால் f1 வந்து மல்டிப்ளிகேஷன் போயிடும். நல்லா கவனிங்க, நமக்கு தேவை d ஆஃப் f1/dx தான், df1/dx தான் நமக்கு வேணும். அப்போது df1/dx ஈக்குவல் டு f1 இன்ட்டு 2 log x/x. ஓகே, இப்போ f1 யார்? எக்ஸ் பவர் log x, அது நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ df1/dx ஈக்குவல் டு எக்ஸ் பவர் log x இன்ட்டு 2 log x/x. ஓகேவா? ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. இதே போல் நம்ம f2வையும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ f2 யார் பாருங்கள், f2 அப்படின்றது log x பவர் x. இப்போ ரெண்டு பக்கமும் log எடுக்கும்போது log f2 ஈக்குவல் டு log x பவர் x. இப்போ லாகரிதமில் பவராக இருக்கிறது முன்னாடி வந்துடும். ஓகேவா? அப்போது log f2 ஈக்குவல் டு ஒரு எக்ஸ் மட்டும் தான் முன்னாடி வரும், பவரில் என்ன இருக்குது? எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ எக்ஸு log x. ஓகே, தென் இப்போ log x வந்து ஒரு செப்பரேட் ஃபங்க்ஷன் vன்னு எடுத்துக்கலாம். இந்த எக்ஸை வந்து uன்னு எடுத்துக்கலாம். அப்போது x இன்ட்டு log x. ஓகேவா? இப்போ ரெண்டு சைட்லையும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறேன். நல்லா கவனிங்க, log f2 இருக்குல்லையா இந்த சைடில். ஸோ இந்த சைடில் என்ன வரும்? 1/f2, அதாவது லாகரிதம்காக ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம் இன்ட்டு. இப்போ இன்னர் ஃபங்க்ஷன் யார்? f2, அதையும் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போ d ஆஃப் f2/dx. ஓகே, ஈக்குவல் டு இங்கேயும் நம்ம uv ரூல் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு u சைலண்ட், எக்ஸ் சைலண்ட். இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், நல்லா கவனிங்க, log x. அப்போ லாகரிதம்காக ஒரு முறை, அப்போ 1/log x. இன்னர் ஃபங்க்ஷன் யார்? log x, அதையும் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போ
log xக்கு ஒரு 1 by x ப்ளஸ் இப்போ v சைலண்ட்டு uவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். v யாரு log x, u யாரு x, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு 1 மட்டும்தான் வரும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல எக்ஸை கேன்சல் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு டேர்மில். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 1/f2 இருக்கு இல்லையா, அந்த சைடு கொண்டு போகிறோம். நமக்கு தேவை டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் f2 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இது மட்டும்தான் நமக்கு வேணும். ஸோ f2 அந்த பக்கம் போனதுன்னா மல்டிப்ளிகேஷன் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் என்னென்னா 1/log x ப்ளஸ் செகண்ட் டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா log x. ஓகே, இப்போ f2 யாரு log x பவர் x, அதையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் த செகண்ட் ஃபங்க்ஷன், அதாவது f2க்கு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து இந்த f2க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிடலாம். log x பவர் x ப்ராக்கெட்டுக்குள்ள 1/log x ப்ளஸ் log x. ஓகே, ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 நம்ம சேர்த்து எழுதிட்டோம்னா நம்மளோட dy/dx நமக்கு கிடைச்சிரும். ஸோ ஃபைனலாக dy/dx ஈக்குவல் டு df1/dx ப்ளஸ் df2/dx. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே, தென் dy/dx ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவேஷன் 1க்கு போகலாமா? பாருங்கள், ஈக்குவேஷன் 1ல் என்ன இருக்குது? ரைட் ஹேண்ட் சைடில் x பவர் log x இன்ட்டு 2 log x by x ப்ளஸ் df2/dx. இதோ இங்கே இருக்குது பாருங்கள், செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது? log x பவர் x இன்ட்டு 1/log x ப்ளஸ் log x. ஓகே, ஸோ இதுதான் இந்த சம்முக்கான ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.